எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக. சிலுவையின் வார்த்தைகள் மத்தேயு 27:46. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பல நேரங்களிலே, பல சந்தர்ப்பங்களிலே எனக்கும் உங்களுக்கும் கூட இதே எண்ணங்கள் வருகிறது. ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் ஏன் என்ன பதில் தரல, இதெல்லாம் எதுக்கு நடக்குது? தேவன் அவரை கைவிடவே இல்லை, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களே ஆவியானவர் இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். முதலாவதாக ஆதியாகமம் 16:8-9. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் தான், நான் என் ஆட்சியராகிய சாரை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியாரனுக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்குகிறேன்றார். எங்கே போவேன், என்ன செய்வேன்? ஐயோ, தெரிஞ்ச ஒரே அங்கே சாரால் அங்கே அனுப்பி விட்டு விடுறா. என்ன செய்வா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆனால் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறாரு, திரும்ப போய் அங்கே இருமா. கர்த்தருடைய தூதன் என்று சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை கைவிடவே இல்லை. அடுத்தபடியாக ஆதியாகமம் 19:29 தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் அடிவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆபிரகாமை பார்க்குறாரு, அங்கே லோத்தை கைவிடவே இல்லை, அதிலிருந்து தப்பி போகும்படியாக செய்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 1 சாமுவேல் 30:6 பார்க்கின்ற பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்கிளேசனமா ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை தெளிவுபடுத்தி கொண்டான். பெரிய சாட்சி. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாவீது ஒரு செகண்ட் யோசிக்கிறான். பிறகு திரும்பவுமாக தேவன் தன்னை கைவிட மாட்டார் அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்து விட்டான். என்றுமாக என்ன கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்ன பார்க்கின்ற 1 நாளாகமம் 13:14 பார்க்கின்ற பொழுது, அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் ஏறெடுத்து கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வராமல் அதை கீத்தியனாக ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இங்கே ஊசாவை கர்த்தர் அடிச்சிருவார். அதனால் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு பெட்டியை விட்டுருவார் இவர். ஆனால் 3 மாதத்தில் அந்த பெட்டியை ஆண்டவர் ஆசீர்வதிச்சனால திரும்ப இவர் கொண்டு வந்துடுவார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 1 நாளாகமம் 13:12-13 1 நாளாகத்தில் இந்த வாசித்தை பார்த்தோம். என்னுமாக 2 நாளாகமம் 20:11-12 இங்கே பார்க்கின்ற வேளையிலே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்போது இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டும்படி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணி நம்முடைய சுதந்திரத்தில் எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்கள் நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய முடியுனதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆக எல்லாரும் யூதா கோத்திரத்தர் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஒரு பெரிய சேனை வந்திருக்குது. என் தேவனே, என் தேவனே, இயேசுவே, இயேசுவே, ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார், அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். இனமாக எஸ்தர் 4:22-23 இங்கே எஸ்தரிலே பார்க்கின்ற பொழுது, எஸ்தர் 4:22-23, எஸ்தர் 4:11 கூட பார்க்கின்ற வேளையில் எஸ்தர் 4:11 யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்மட்டத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தார், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்சொகளை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கு தெரியும். நான் இந்த 30 நாள் அளவு ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னால், என் தேவனே, என் தேவனே, ஏன் கைவிட்டீர்? இதோ ராஜாவின் இடத்துல போகிறேனே, பிழைப்பனோ என்பது எனக்கு தெரியாதாண்டவரே. என் தேவனே, என் தேவனே, ஏன் என் கைவிட்டீர்? எஸ்தர் ராஜாத்தினுடைய நிலைப்பாடு அவ்விதமாக இருந்தது. என்னுமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னுமாக நெகமியா 9:18-19 இங்கே பார்க்கின்ற வேளையிலே, அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை. நீர் அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை. அவர்கள் வழி நடத்தி பகலிலே மேகஸ்தம்பம் வழிநடத்த அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவில் அக்கடிசமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரே, நீர் அவர்களை கைவிடல. ஆண்டவரே, பல நேரங்களில் அவங்க எவ்வளவு இது பண்ணால் நீர் அவர்களை கைவிடவே இல்லை என்று சொல்லுகிறார். இன்னுமாக யோபுகளை பார்க்கின்ற பொழுது
யோபு 1:19 இங்கே நான் பார்க்கின்ற வேளையிலே, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்து இருந்தனால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஒரே நாளில் நடந்துகிட்டு இருக்கு. யோபு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு செகண்ட் தான் நினைத்தான். பிறகு சொன்னார், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு போவேன்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று அவர் முடிக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்விதமாக யோபுவினுடைய ஒரு பக்தியை நாம் பார்க்கின்றோம். என்னுமாக எரேமியாவுக்கு அடுத்தபடியாக புலம்பல் என்று ஒரு பகுதி வருகின்றது. இந்த புலம்பல் பகுதியிலே பார்க்கின்ற பொழுது புலம்பல் 3:2-8, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தலங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சுகுல வேலியடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். எனுமாக தானியேல் 2:5-19 இங்கே நாம் பார்க்கிறோம். தானியேல் 6:16, ஆபகு 3:17-18, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலிட்டு போனாலும், ஆகாய் 2:17-19, கற்காயினாலும் விஷப்பணினாலும் உங்களை தண்டிப்பேன், ஆனாலும் நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்பட்டாலும், கற்கனினாலும் விஷப்பணினாலும் தண்டிப்பேன் என்று ஆகாய் 2:19 சொன்னாலும் கூட ஆசீர்வாதமான மழையை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பல கட்டத்திலே தேவன் நம்மளை கைவிடமாக தெரிந்தாலும் கைவிடவே மாட்டார். அவர் கைவிட்டால் நாம் இருக்கவே முடியாது. உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். தேவனே, உமக்கு நன்றி. இது என்றென்றும் எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. நீரே எங்களுடைய பலத்த துருகம், அரண், கண்மலை, கோட்டை. என்றென்றும் எங்களை காப்பீராக. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.